இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே. நீ இதை குறித்து கேட்பது ஞானமல்ல ஆகும். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளை கடக்கும்போது அந்த காலம் எவ்வளவு அழகாக இருந்தது, பழைய நாட்களைப் போல இப்போது இல்லையே என்று நாம் அடிக்கடி ஏங்குவதுண்டு. கடந்த காலத்தின் வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் நினைத்து தற்போதைய நாட்களை குறை கூறுவது மனித இயல்பு. ஆனால் அப்படி சொல்லுவது ஞானமல்ல என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. கடந்த காலத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பது தேவன் நமக்கு இன்று தந்திருக்கும் புதிய நாளின் ஆசீர்வாதங்களை தடுத்துவிடும். நேற்றைய தினம் முடிந்துவிட்டது, அதை நம்மால் மாற்ற முடியாது. நாளைய தினம் நம் கைகளில் இல்லை. ஆனால் இன்றைய நாளை கர்த்தர் நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். கடந்த காலத்தில் உங்களை நடத்திய தேவன் இன்றும் உங்களோடு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருந்தபோதே எகிப்தின் அடிமைத்தன வாழ்க்கையை நினைத்து ஏங்கினார்கள். அது அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் செல்ல விடாமல் தடுத்தது. நம்முடைய பார்வையில் இன்றைய நாட்கள் சோதனையாக தெரிந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய கிருபையால் எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, நாங்கள் கடந்த காலத்தை யோசிக்காமல் நிகழ்காலத்தில் வாழ்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் செய்த அனைத்து நன்மைகளையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.